வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேதரிங் ஃபுட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக எப்படி ஃப்ரில் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கேதரிங் ஃபுட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி தான் வரும். இப்போ பேக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் வந்து நகராமல் டைட்டாக பிடிச்சிக்கிற அளவுக்கு க்ரிப் கொடுத்துருப்பாங்க கீழே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டர்லேயே இந்த இடத்துல கேப் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மெட்டீரியல் கொடுத்துட்டு கீழே வந்து கேதரிங்கும் மேலே வந்து பிளெயினாகவும் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஃபுட்டரை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே நார்மலாக எல்லா ஃபுட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ போடுறதுக்கான இடம் இருக்காது. இந்த கேதரிங் ஃபுட்டரை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்க்ரூ போடுறதுக்குமே மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஃபுட்டரை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற இந்த ஃபுட்டரை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஃபுட்டரை எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை இப்போ வந்து நம்ம கழட்டிக்கலாம். கட்டினோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீஸுமே அப்படி வெளில வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேதரிங் ஃபுட்டரை வந்து எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். கேதரிங் ஃபுட்டரை பார்த்தீங்கன்னா இந்த கேதரிங் ஃபுட்டரை வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நீடில் வந்து இப்படி மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபுட்டரை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து கேதரிங் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷின்லே எது வந்து ஜாஸ்தியான டென்ஷன் இருக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளதை பார்த்தீங்கன்னா 9 தான் ஜாஸ்தி டென்ஷன், 9 வச்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செலக்டரில் ஏ வச்சுக்கிட்டோம். லென்த்து பார்த்தீங்கன்னா 3 வச்சுக்கிட்டோம். கேதரிங் ஃபுட்டர் யூஸ் பண்ணி எப்படி இப்போ வந்து ஃப்ரில் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரில்லை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து கால் வந்து பெடல் பண்ணுறது வந்து ஒரே சீராக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரே ஸ்பீடில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுட்டரை இப்படி இறக்கி விட்டுக்கலாம். இறக்கி விட்டுட்டு நீடிலையும் இப்படி கீழே விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது இந்த 2 த்ரெட்டையும் கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃப்ரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேயர் மெட்டீரியலில் எப்படி வந்து ஃப்ரில் வைக்கலாம்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 லேயர் மெட்டீரியலில் எப்படி வந்து ஃப்ரில் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மெட்டீரியலில் அந்த ஃப்ரில் வரும். மேலே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளைனாக தான் இருக்கும். இப்போ கிட்ஸ் வேர்லாம் ஸ்டிச் பண்ணுறோன்னா இப்போ ஃப்ராக்லலாம் பார்த்தீங்கன்னா மேலே யோக் வந்து பிளைனாகவும் கீழே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாட்டம் லேயர் வந்து ஃப்ரில்லோடையும் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த மெட்டீரியலை இப்படி கீழே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னாலும் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அடுத்தது இந்த மெட்டீரியலை கீழே வச்சுட்டு இந்த ஃபுட்டரையும் இறக்கி விட்டுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பில் தான் நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற மெட்டீரியலை நம்ம விடுவோம். அதுக்குள்ள விட்டுட்டு இந்த நீடியில் வந்து இப்படி கீழே விட்டுக்கலாம். இந்த மேலே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக அப்படியே ஸ்லாண்டிங்காக நம்ம பிடிச்சிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் ஆகிடுங்கிறதுக்காக லேசாக ஸ்லாண்டிங் பிடிச்சிக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மெட்டீரியலில் இந்த ஃப்ரில்லும் மேலே வந்து பிளெயினாகவுமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைப்பில் வந்து ஃப்ரில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸ் வேர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம வந்து ஃப்ரில் வந்து இப்போ ஃப்ராக்ல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நம்ம வந்து அப்படியே ஃப்ரில் வச்சுக்கிட்டோன்னா அப்படியே பவு மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த ஃப்ரில் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம கேதரிங் ஃபுட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரில்லாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த கேதரிங் ஃபுட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குகிற மிஷினில் எல்லாமே கூடவே கொடுக்குறாங்க. இந்த ஃபுட்ருமே இல்லை நம்ம வந்து தனியாக தான் வாங்கிக்கணுன்னா உங்களுக்கு வந்து அமேசானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.